எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய பதிவுல வாரன் பஃபெட் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் பேசணும்னு நினைச்சேங்க. எதற்காக இத பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் நான் முதலீடுகள் பண்றப்ப, நான் ஷேர்ஸ் வாங்குனப்ப, இது மாரி எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாருங்க கமெண்ட்ல. என்னால அத தாங்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியலங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்கி பண்ணவே கூடாதுங்க. நான் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணுவேன். கடன் அப்படின்னு வாங்கவே மாட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி அவசர தேவைகளுக்கு நகையை கொடுத்து வாங்கிக்கிறது, லோன் எடுக்கிறது அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதலீடுகள் அப்படின்னு வந்துட்டா நம்மளால எவ்வளவு முடியுது அதை மட்டும்தாங்க போடணும். அதாவது ஒரு கம்பெனில ஒரு 40-50% இறங்கின கம்பெனில ஒரு கடனை வாங்கி ஒரு அமௌண்ட் உள்ள தூக்கி போட்டோம்னா ஒரு 10% வந்தோடனே வெளில வந்துடலாம். அந்த மாதிரி வேலையே பண்ணவே கூடாதுங்க. நான் பண்ண மாட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்றவங்க கடனை வாங்கி பண்ணக்கூடாதுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வாரன் பஃபெட்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது ஒரு 6 பாயிண்ட் சிம்பிளான பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பை குவாலிட்டி ஸ்டாக் அட் ஃபேர் ப்ரைஸ். ஃபேர் ப்ரைஸ் அப்படின்றப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது அந்த ஸ்டாக்கு இதுதான் கரெக்டான வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் எடுத்துக்கோங்க. அந்த பேங்கோட புக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில இருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ஒரு 450 460 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த பேங்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய புக் வேல்யூ அது எடுத்துக்கணும். புக் வேல்யூக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது போக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 60 ரூபா அவங்களோட புக் வேல்யூவை கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த பேங்கோட இல்ல அந்த ஸ்டாக், எனி ஸ்டாக், அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒரு வேல்யூன்னு செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூவை விட நம்ம வாங்குறப்ப அந்த பிரைஸ் கம்மியா இருக்கும். ஒரு 10 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு என்னைக்காவது அந்த ஸ்டாக் வரும். ரைட். ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால, ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன்ல, இல்ல ஒரு ரிசெஷன்ல, இன்ஃபிளேஷன் இஷ்யூஸ்னால மார்க்கெட் அடிக்கிறாங்க. இப்போ எஃப்ஐஐஸ் எல்லாம் வித்து வெளில போயிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஃபேரான வேல்யூல அந்த ஸ்டாக்கோட விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ 10 ரூபா, இப்ப 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாய்க்கு இருக்கு, 50% கம்மியா இருக்கு, அப்ப நம்ம வாங்கி வச்சுக்கிறது. ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு க்ரோத் ஆஸ்பெக்ட் இருக்கணும். இப்போ நம்ம பி10 எடுத்துக்கிட்டோம்னா 10 ஸ்டாக் இருக்குன்னா 50% ஆஃப் த ஸ்டாக் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பேங்கிங் இருக்கு. அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டிஎம்பி, சவுத் இந்தியன் பேங்க், மலப்புரம் அப்படின்றது. ஒரு 20% ஆட்டோ செக்டர்ல 2 ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன். டாடா மோட்டார்ஸ், ஹீரோ ஆட்டோல இருக்கு. ஃபார்மா அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டி, சைடஸ் லைஃப் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். எஃப்எம்சிஜில ஐடிசியை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி டைவர்சிஃபைடா இருக்கு. இதுல ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா, இது அடுத்த ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குமா இருக்காதா, பேங்க் எல்லாம் இருக்குமா இருக்காதா. 50 இயர்ஸ் இல்லைனாலும் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொல்லும்போது ஒரு 20-25 வருஷம் பேங்க் எல்லாம் இல்லாம இருக்க முடியாது. நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அண்டர் வேல்யூடா இருக்கணும். ஃபேர் பிரைஸ் அப்படின்னா அண்டர் வேல்யூட். ஒரு பி நம்ம செட் பண்ற ரேஞ்ச் 30 கீழே, கண்டிப்பா 30 கீழே இருக்கணும். நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ விட கம்மியா இருக்கு அப்படின்னா பி ஒரு 10 15 5 10 15 அந்த ரேஞ்சில். இப்போ பேங்கிங் அப்படின்னா நம்ம பார்க்கறது எல்லாமே 5ல 10 தான் எல்லாமே இருக்கு. இப்போ இண்டஸ்இண்ட் 9 இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஹையர் பி வேல்யூ இருக்கிறது 19 ஐடிஎஃப்சி மட்டும்தாங்க பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அண்டர் வேல்யூடா இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. பி கம்மியா இருக்கணும். புக் பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கணும். நம்ம ஆவரேஜா என்ன செட் பண்ணுவோம், 1.5 கீழே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. நீங்க வாங்குறப்போ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா வாங்கணும். அதுக்கு க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் 15 இயர் 20 இயர். செகண்ட், அவாய்ட் ட்ரேடிங். அதாவது பொறுமையா இருக்கணும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுமை அப்படின்ற விஷயத்த கற்றுக் கொடுத்ததே மார்க்கெட் தாங்க. மார்க்கெட்டுக்கு தான் நான் பொறுமையா இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். பட் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொறுமையை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி பொறுமையா இருக்கிறது அப்படின்னா, இப்போ ரெட்டி கடைசி ஒரு டாக்டர் ரெட்டி கடைசி ஒரு 10 ட்ரேடிங் செஷன்ல கிட்டத்தட்ட 8% 9% ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க முதலீடு பண்ணதுல உங்களுக்கு 8% வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வித்துடுறது. அந்த விஷயத்த பண்ணவே கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு 10% இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏறி வித்தா கூட ஏதோ உங்களுக்கு ஏதோ பணம் தேவை, ஏதாவது லாபத்துல வித்துட்டீங்க. இறங்குது, இறங்க இறங்க பயத்துல
அதை வந்து விற்கிறீங்கன்னு வச்சுக்கலேன், அதுவும் வந்து லாஸ். வாரன் பஃபெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸுக்கு என்னைக்குமே விற்கவே மாட்டாருங்க. அடுத்தது எம்ப்ரேஸ் மார்க்கெட் டவுன் டர்ன். அதாவது மார்க்கெட் வந்து அடிக்கிறாங்க, மார்க்கெட் வந்து 26,700 இப்போ 23,700 வந்திருக்கு அப்படின்னா, வாங்க இன்னும் கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே வா முதல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? மார்க்கெட் வந்து கீழே வந்தால் சந்தோஷப்படணும், மேலே போனால் ரொம்ப சந்தோஷம். மேலேயே இப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்கக்கூடாதுங்க. கீழே வர்றதையும் அன்போடு ஆதரிச்சு நல்லா கீழே வா, நான் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எங்கேனாலும் போ அப்படின்னு விட்டுறணும் அப்படின்னு சொல்றாருங்க. கீப் திங்ஸ் சிம்பிள். அதாவது சிம்பிளா நீங்க வந்து தெரியாத புரியாத பிசினஸ்குள்ள எல்லாம் போகாதீங்க. ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் என்ன? பேங்கிங் பிசினஸ் தெரியுமா? பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதை மட்டும் பண்ணுங்க. தெரியாத பிசினஸ்குள்ள போகாதீங்க. டாடா மோட்டார்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியலன்னா அது வாங்காதீங்க. ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதை வாங்காதீங்க. பேங்க் என்ன பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அவங்களுக்கு டெபாசிட்ஸ் வரும். டெபாசிட்ஸ்ல ஒரு பகுதி அவங்க ரிசர்வ்ஸ், கேஷ் ரிசர்வ்ஸ் ரேஷியோ வச்சுக்கணும். மிச்சவங்க யாராவது லோன் கேட்க வந்தா லோன் கொடுக்கணும். செக்யூர் லோன் கேட்டா செக்யூர் லோன் கொடுக்கணும். கார்பரேட்ல இருந்து லோன் கேட்டா லோன் கொடுக்கணும். கொடுத்த லோனை கலெக்ட் பண்ணணும் கரெக்டா, ஒரு வட்டியை போட்டு கலெக்ட் பண்ணணும். இதுதான் அவங்க பண்ற பிசினஸ். அது போக மற்ற சர்வீசஸ் எல்லாம் அவங்க பண்றாங்க. பிரைமரியா அவங்களோட பிசினஸ் என்ன? லோன் கொடுக்குறது. அது செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன், அக்ரி லோன், அது எதுக்கு லோன் கொடுக்குறது. அது அந்த பிசினஸ் தெரியுதா? அழகா பாருங்க. எனக்கு ரொம்ப நாளா பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இப்போ வாரன் பஃபெட்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காங்க. அது ஒரு 22, 23 வந்தது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து அதை வாங்குறதுக்கு முடியல. யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு இன்னைக்கும் சிரமமாக தாங்க இருக்கு நம்மளுக்கு. ஒரு ஸ்டாக் யூஎஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ டாலர் நேற்று பார்த்தோம் இல்லையா, டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து நல்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்லாம் எடுத்து யூஎஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, டாலர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி அங்க போய் உங்களுக்கு நல்ல ஸ்டாக் எதுன்னு தேடி கண்டுபிடிக்க தெரியல. டொயோட்டா வந்து விலை அதிகமா இருக்கு, ஹோண்டா வந்து அதிகமா இருக்கு, மற்ற ஆப்பிள் கூகுள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பேங்க், இங்கே பேங்க் என்ன பண்றானோ அங்கேயும் அதான பேங்க் உலகம் ஃபுல்லா கடன் கொடுப்பான். ஒரு $45 இருக்கு, வெயிட் பண்ணி அது ஒரு $30, $35 வர்றப்ப நம்ம அதை பார்க்கலாம். இல்ல இப்ப இன்டெல், நம்ம ஊர்ல செமிகண்டக்டர் கம்பெனி எதுவுமே இல்லை அப்படின்னா அங்க இன்டெல் இருக்கு. இன்டெலோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு $12, $17, $18 தான் இருக்கு. அவங்க இப்ப டிஎஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட டைய போட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கம்மியான முதலீடுகள்ல நீங்க 1-2 வாங்கினா கூட போதுங்க. ரொம்ப சிம்பிளா அங்க வந்து இன்டெல் பத்தி தெரியும் அப்படின்னா, இல்லாட்டி பேங்க் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த சைடு மற்ற சைடு போக தேவையில்லை. அடுத்து ஹோல்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எவ்வளவு காலம் வந்து உங்களால வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சிருங்க. விற்கணும் அப்படின்றத மறந்துருங்க. நான் எப்போதான் ஒரு ஸ்டாக்கை விற்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை வந்து விற்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல வாங்காதீங்க. அது வந்து எனக்கு பிஸ்னஸ். இண்டஸ்இண்ட் பேங்க் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் என்னோட பேங்க், அதில் நான் வந்து ஒரு 100 ஷேர் வச்சிருக்கேன். நான் வந்து அந்த பேங்கோட பார்ட்னராக இருக்கேன். அந்த பிஸ்னஸ்ல நானும் வந்து என்னோட கையை கொடுத்துருக்கிறேன். நானும் வந்து என்னோட பங்கை கொடுத்து நான் வந்து பார்ட்னராக இருக்கேன். நான் வந்து ஒரு 90,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பார்ட்னராக இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ், இப்போ இண்டஸ்இண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்கோட பிசினஸ் பிடிச்சிருந்தா அந்த பிசினஸை வந்து நீங்க அந்த பிசினஸ்ல பார்ட்னர் எடுங்க. பார்ட்னர் எடுத்து ஒரு 10 or 15 years 20 years பீட்டர் லிஞ்ச் சொல்ற போல பார்ட்னரா இருங்க. அது எதுக்கு? நீங்க ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கப்ப ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு அந்த கம்பெனி மூலமா ஒரு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சின்ன கம்பெனி நடத்துறீங்க, 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது போக நீங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. 20,000 ரூபாய் அந்த பிசினஸ்ல இருந்து வர்றப்ப அந்த பிசினஸ் 20,000 வந்துருச்சு, அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. 20,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த பிசினஸை இன்னொரு 10 வருஷம் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஒரு பிசினஸ்ல வந்து பணம் வருது அப்படின்னா அந்த பிசினஸை இழுத்து மூடிட்டு வேற ஒரு இடத்துக்கு போக மாட்டீங்க. ரைட். இன்னொரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் டைம் முழுக்கவே ஒரு 2, 3, 4 பிசினஸ் தான் பண்ணியிருக்கோம். என்ன எடுத்துக்கங்க, ஒரு 9 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு டீச்சரா இருந்தோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு பிசினஸ் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்ல வந்து நம்ம போவோம். இன்னொரு 10, 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு ட்ராக் வந்து மாறலாம். மொத்தமே வந்து நம்மளோட லைஃப்ல ஒரு 2, 3 பிசினஸ் வந்து பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிறப்ப ஒரு பிசினஸ் விலைக்கு வாங்குறப்ப சும்மா வைட் ஸ்பெக்ட்ரம் 20, 30 ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. நல்லா தெரிஞ்ச, நல்லா புரிஞ்ச 10
10 இல்ல 15. 10, 15ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க. 5 பிசினஸ் வந்து ஒழுங்கா நீங்க வாங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வந்து ஓனர்ஷிப்ப அப்படியே உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ட்ட குடுத்துட்டு போலாம். அடுத்து ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட். நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அவங்களுக்கு. இப்ப ஹிந்துஜா குரூப்ப பத்தி பார்த்தோம் இல்லையா? இண்டஸ்இண்ட் பேங்க், அசோக் லைலாண்ட், தென் ஆயில் அண்ட் கேஸ், இது மாதிரி நிறைய ஐடி சர்வீசஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். மணப்புரம் ஃபினான்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? நந்தகுமார் அவர்கள் வந்து எத்தனை ஆண்டுகளா வந்து அதை நடத்திட்டு இருக்காரு. அதுல ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, அவரு பிற்காலங்கள்ல பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்ப்ளாயி அவரு. தென் டாடா மோட்டார்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த கம்பெனி இருக்கு. தென் ஹீரோ மோட்டார்ஸ், ரைட்? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கணும். இப்போ முத்தூட் ஃபினான்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். 3 ஜென்ரேஷன்ஸா அந்த பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 4th ஜென்ரேஷன் பீப்புள்ஸும் வந்து அதை பண்றாங்க. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அந்த பிசினஸை ஸ்ட்ராங்கா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இந்த 6ம் வந்து கண்டிப்பா ஒரு உங்களோட பணத்தை கொண்டு போய் போடுறப்ப இந்த 6ஐயும் தெரிஞ்சுக்கிட்டு போடணுங்க. லாஸ்ல விற்கவே கூடாதுங்க. லாஸ் ஆகி நம்ம அந்த பணத்தை இன்னொரு இடத்துல போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போகவே கூடாது. அது கெயின் ஆனாலும் கெயின் ஆகட்டும். நீங்க வந்து அந்த பிசினஸ்ல இருந்து பார்ட்னர் ஆகி கண்டினியூஸா அந்த கம்பெனிக்கு உங்களோட பார்ட்னர்ஷிப்பை கொடுங்க. உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு கிடைக்குங்க. அது கிடைக்காம போகவே போகாது. அதாவது ஃபோர்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து ஒவ்வொரு ஆண்டும், இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்திங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த நாட்டில் இருக்கிற 40 பணக்காரர்களோட பட்டியலை வந்து அவங்க விடுறது வழக்கம். இன்னமும் வந்து அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இது பீட்டர் லின்ச் அவர்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினப்ப 1990ஸ்ல பில்கேட்ஸ் எல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல வந்தப்ப வாரன் பஃபெட்டும் ஒரு தடவை வந்திருக்கிறார். வாரன் பஃபெட் வந்து அவரோட ஏர்லியர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் $10,000 தான். ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் $10,000 தான். அவருக்கு பெரிய பில்லியனரா இருக்கிறார் இல்லையா? அவரோட ஸ்ட்ராட்டஜி இதுதாங்க. ட்ரேட் பண்ணி எல்லாம் அவர் சம்பாதிக்கும். பிசினஸ் வாங்குவாரு. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஏர்லியராகவே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 12-13 வயசுலேயே அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாங்க இருக்கிறதுலேயே பியூட்டிஃபுல்லான விஷயம். அதுக்கு தாங்க நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் 18 வயசுலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா 10 to 15 இயர்ஸ்ல உங்களுக்கும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. நம்ம வந்து இங்க சொல்றது வந்து எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்றோம். இதெல்லாம் வந்து எனக்கு 20 வயசுல 22 வயசுல தெரியாம போன விஷயங்களை தான் நான் வந்து முக்கால்வாசி இங்க வந்து ஷேர் பண்றேங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்டாக் சொல்லிட்டு இது வந்து இன்னொரு 1 வருஷத்துல இந்த இடத்துக்கு போகும், இன்னொரு 1 வருஷத்துல இந்த இடத்துக்கு போகும், அடுத்த வருஷம் இந்த இவ்வளவு பிரைஸ் போகும் அப்படின்னு டார்கெட்லாம் செட் பண்றதுக்கு நம்ம அனலிஸ்டும் கிடையாது. அது நம்மளுக்கு நோக்கமும் கிடையாது. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, அதுதாங்க சொல்றேன். அது இன்னும் 500 ரூபா வந்தா எனக்கு மகிழ்ச்சி தாங்க. நான் வந்து 1500 போகணும்னு ஆசைப்படவே இல்லை. அது போகணும், எப்போ போனாலும் சரிங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப இருக்கிற 700, 800, 500 ரூபாய்க்கு வந்தா நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இன்னும் அந்த பிசினஸ்ல என்னோட பார்ட்னர்ஷிப்பை நான் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 1000 ரூபா இருக்க ஷேரு, 1000 ரூபா இருக்க அந்த ஷேரு, அந்த ஷேர்ல அப்ப 100 வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 500 ரூபாய்க்கு வந்தா 200 ரூபா வாங்கிக்குவேன். இன்னும் என்னோட பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்த் அதே மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ்க்கும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். அது வரட்டும். இன்னும் அந்த பிசினஸ் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ரைட்? ஒரு ஷார்ட் டேர்ம்ல எனக்கு வந்து எவ்வளவு நாள் வந்து நம்ம அந்த பிசினஸ்ல நம்ம பார்ட்னரா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாதாங்க அதுக்கு பேர் வந்து ஒரு நல்ல வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு பேரு. அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறம் தாங்க இதை பத்தி எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அடுத்த பதிவுல இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி. கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க, நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.